ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நல்லூர் கோயிலில் வந்து இன்றைக்கு 4ஆம் திருவிழா வந்து தொடங்கியிருக்கு. ஃபொர்னஸ் நிற்கிறேன். ஸோ எங்கே பார்த்தாலுமே ஃபொர்னஸ் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லூர் கோயிலில் வந்து இன்றைக்கு 4ஆம் திருவிழா வந்து தொடங்கியிருக்குது. ஸோ நேற்று வந்து 3வது திருவிழா போட்டிருந்தேன். 3வது திருவிழா பார்க்க கீழே லிங்க் கொடுத்துருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல். இன்னைக்கு வந்து நல்லூர் கந்தனுடைய 4வது திருவிழா. ஸோ இன்னைக்கு வந்து மக்கள் கூட்டம் இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கொஞ்சம் டைம் போகத்தான் வர்றாங்களோ தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோவரம், இது வந்து குபேரன் வாசல். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குபேரன் வாசல். ஸோ நான் அந்த சைடால தான் வந்தேன். என்னடா பைக்கில் வரணும், பைக்கை பார்க் பண்ணி போடுவேன். வெளிநாட்டவர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ ஃபாரின்ல இருந்து, ஏன்னா ஃபாரின் சீசன்லாம் இப்போ வந்து நல்லூர் திருவிழா கூடுதலாக நடக்கிறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நாம கோயிலை வந்து ஒருக்கா சுற்றி பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லூர் கோயில் முன்வீதிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் இடத்தால எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபொர்னஸ் நிற்கிறேன். ஸோ எங்கே பார்த்தாலுமே ஃபொர்னஸ் தான். ஸோ அங்கே பார்த்தாலும் ஃபொர்னஸ் தான். ஓகே, கொஞ்சம் இடத்தால உருவம் வந்து வெளிவீதி வந்துடுவார். ஸோ வெளிவீதி வந்த உடனே நம்ம அங்கால ஒரு வீடியோவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபொர்னஸ் எல்லாம் நிற்கிறாங்க. சிங்களாக்கள் கூட வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மத வேறுபாடு ஒன்றுமே இல்லை. யார் வேணாலும் கோயிலுக்கு வரலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஸோ இவங்கள்ட்ட நான் கதைச்சேன். இவங்க வந்து சைனீஸ்காரங்களாம். ஸோ இங்கிலீஷில் ஆகிடுச்சு. அவங்கள இங்கிலீஷில் கதைக்கிறாங்களோ, சைனீஸ் பாஷையில் பேசுகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இங்கிலீஷ் பெருசாக அவங்களுக்கு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து உள்வீதி சுற்ற போகிறாங்க. ஸோ உள்வீதி சுற்றிட்டு வந்த அப்புறம் தான் இங்கே வந்து வெளி வீதி சுற்றுவாங்க. இப்போ வந்து உள்வீதி சுற்றுறதுக்கு வந்து ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வண்டிலாம் வந்து ஒரு தீப்பந்தத்தை வச்சு கொளுத்திட்டு முருகனுக்கு முன்னால் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அதை வந்து தான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபொர்னஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்து சாமி இப்போ வந்து உள்வீதி சுற்றிட்டு இருக்காங்க.
இப்போ முருகப்பெருமான் வந்து குபேரன் வாசலுக்கு வராரு. ஸோ குபேரன் வாசல்லாம் இது. ஸோ இந்த வாசலுக்கு இப்போ வந்துட்டு இதில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே சுற்றி முன்வீதிக்கு வந்துடுவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து வெளிவீதி வந்து இப்போ உள்ளே போயிட்டாரு. இப்போ வந்து 4ஆம் திருவிழா வந்து இனிதே முடிவு பெற்றுட்டு, ஸோ நாளைக்கு வந்து 5ஆவது திருவிழா வந்து ஆரம்பமாக போகுது. இன்றைக்கு வந்து மக்கள் கொஞ்சம் கூடவாக தான் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முருகனருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.